முதல்ல மனுஷன் தன்னுடைய வேலையை ஈஸியாக செய்ய மிஷினை கண்டுபிடிச்சான். அதுக்கப்புறமா ஒரு கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சான். கம்ப்யூட்டருக்கு அப்புறமா சூப்பர் கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சான். அந்த சூப்பர் கம்ப்யூட்டருக்கு அப்புறமா குவாண்டம் கம்ப்யூட்டிங்கை கண்டுபிடிச்சாங்க. சரி, குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்னா என்ன? சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி பார்த்தா ஒரு தகவலை சேமிக்கவும் சேமிச்சு வச்ச தகவலை செயல்படுத்தவும் பயன்படுது. இந்த குவாண்டம் கம்ப்யூட்டிங் பல வகையில மனிதர்களுக்கு உதவியா இருக்கு. முக்கியமா சயின்ஸ், பிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் ப்ராப்ளங்களை ஈஸியா சால்வ் பண்ண முடியுது. அதை உருவாக்கவும் முடியுது. இது மூலமா தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இயங்குது. இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு அடுத்தபடியாக டீப் லேர்னிங் அப்படின்ற ஜென்ரேட்டிவ் ஏஐயை கண்டுபிடிச்சி செயல்படுத்தின்னு வராங்க. ஜென்ரேட்டிவ் ஏஐ மனிதர்களுடைய மூளையை போல செயல்படக்கூடியது. இதால சொந்தமாக எழுத்துக்களை உருவாக்க முடியும், வரைபடங்களை உருவாக்க முடியும், ஆடியோ வீடியோவையும் உருவாக்க முடியும், ஏன் சாஃப்ட்வேர் கோடிங்கை கூட உருவாக்க முடியும். முக்கியமாக மனிதர்களுடைய மூளையை போல செயல்படக்கூடியது. இது எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருப்பது குவாண்டம் கம்ப்யூட்டிங். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டு